ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன். இந்த வீடியோவில் இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டில் என்னெல்லாம் மீன் வெட்டுறாங்கன்னு பார்க்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் நிறைய மீன் இருந்துச்சு, நிறைய பேர் வரல. ஏன்னா மண்டைக்காட்டில் இன்றைக்கி கடைசி நாள் போல் இருக்குது. அங்கே எல்லோரும் போயிருக்காங்க மீன் விற்கிறதுக்கு. அதனால் இங்கே கொஞ்சம் ஸ்டால்ஸ் இன்றைக்கி கம்மியாக தான் இருந்துச்சு. மண்டைக்காடு சீசன் வந்தாலே இங்கே உள்ளவங்களும் அங்கே கொஞ்சம் போயிடுவாங்கன்னு சொன்னாங்க. எனக்குமே இது புது அனுபவம். ஏன்னா இன்னைக்கு பாதி ஸ்டாலும் ஓப்பன் ஆகலை. என்னன்னு கேட்டப்போ தான் இந்த மாதிரி சொன்னாங்க. ஆனாலும் நிறைய பேர் மீன் விற்றுட்டு இருந்தாங்க, நிறைய வெட்டவும் செஞ்சாங்க. இது கேரச்சூரை மீன். அவங்க ஒய்ஃபு செல்வனா ஒய்ஃப் வெலை மீன் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. நான் சொன்னேன்ல, நம்ம எப்போவுமே வாங்கி கொடுத்தா நமக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். இப்போ அவங்க செல் எடுக்கிறதுக்குள்ளேயே இந்த மீனை வெட்டிடுவாங்க. இது வியாபாரிக்காக விற்கிறதுக்காக பலந்து கொடுக்குறாங்க. இந்த ஒரு மீன் பிளந்து கொடுக்குறதுக்குமே 20 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி தான் சார்ஜ் வாங்குவாங்களாம். ஆனால் இதை துண்டு போட்டு 100 ரூபா பீஸ் போட்டு கொடுத்தா தான் 30 ரூபான்னு நினைக்கிறேன். அவங்க என்ன வெட்டுறாங்க இல்லை, 3 வெலை மீன் வெட்டுறதுக்கு 50 ரூபா தான் வாங்குகிறாங்க. 3க்கும் சேர்த்து தான் 50 ரூபா. அதுவும் செல்லெடுத்து செரவெடுத்து சின்ன துண்டாக வெட்டி நமக்கு தந்துடுவாங்க. இவங்க இதை வெட்டிட்டு உடனே அவங்களுக்காக தான் வெட்டி கொடுப்பாங்க. இல்லைன்னா இவங்க ஒய்ஃபே வெட்டி தந்துடுவாங்க. இது மாதிரி நமக்கு ஏத்தாப்பில் கறி வைக்க, குழம்பு வைக்க, எப்படி கேட்டாலும் வெட்டி தந்துடுவாங்க. சில நேரம் முழுசு மீனாகவே பொரிக்கிறதுக்கு கீறி வச்சு தாங்க அப்படின்னா கூட தந்துடுவாங்க. பார்த்துடுங்க, என்ன பெரிய கேரச்சூரை பாருங்கள், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதை இனி சின்ன துண்டாக்கி கொடுத்துருவாங்கன்னு சொன்னாங்க இன்றைக்கி. ஏன்னா முள்ளு தலையுமே வெட்டி கொடுக்க போகிறாங்களாம். பாருங்கள், சில நேரம் இப்படியே கொடுத்துருவாங்க. அவங்களே வெட்டி சின்ன பீஸாக்கி தலை துண்டு, வாலடி துண்டு அந்த மாதிரி விற்றுருவாங்க. ஆனால் இன்றைக்கி இவங்க வெட்டி கொடுப்பேன்னு தான் சொன்னாங்க. பார்க்கலாம் எந்த சைஸுக்கு வெட்டுறாங்கன்னு. ஏன்னா இவங்க வெட்டி கொடுக்குறது தான் இது. அவங்க ஒரு மீனை இல்லை பாதி மீனை எத்தனை துண்டாக வெட்டணும், எவ்வளோ விலை அப்படி சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. இவங்க தான் அதை சின்ன துண்டாக்கி எவ்வளோவுக்கு வேணும் அந்த மாதிரி வெட்டுவாங்க. ஸோ இவங்க துண்டு போடுறது தான் 100 ரூபா துண்டு. பாருங்கள், இப்போ வெட்ட போகிறாங்க. வாலடி துண்டை கொஞ்சம் நீளமாக வெட்டிட்டாங்க. இனியெல்லாம் 100 ரூபா பீஸ் தான் வெட்டுவாங்க. அதுக்குள்ளே அவங்க அதை க்ளீன் பண்ணிடுவாங்க வெலை மீனை. இந்த மாதிரி இவங்கள்ட்ட நின்று நம்ம பார்த்துட்டு போனோன்னா ஃப்ரெஷ்ஷாக மீன் எது வெட்டுறாங்கன்னு பார்த்து அதை யார்கிட்ட கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல போய் நம்ம வாங்கிடலாம். இதெல்லாம் அப்படியே 100 ரூபா பீஸ் தான் வெட்டிகிட்ருக்காங்க. சூப்பரான மீன் தான் இது. பிக்கிள் போடுறதுக்கு நல்ல ஒரு மீன் கேரச்சூரை மீன். அது மட்டும் இல்லை, பிள்ளைகளுக்கெல்லாம் ஈஸியாக கொடுக்கலாம். பார்த்துடுங்க, பெரிய முள் ஒன்றும் இருக்காது இல்லையா, துண்டெல்லாம் நல்ல சூப்பராக இருக்கும். பிள்ளைகளுக்கு கொடுக்க நல்ல மீன். பார்த்துடுங்க, இது மாதிரி நம்மளும் மீன் வாங்கினா இவங்கள்ட்ட கொண்டு கொடுத்து வெட்டி வாங்கலாம். வெட்டுறதுக்கு இவங்க மட்டும் இல்லை, ஒரு 10 பேர்கிட்ட இருப்பாங்க. பார்த்துடுங்க, எல்லாருமே மீன் வெட்டுறவங்களும் இது மாதிரி கீரி பழந்து கொடுக்குறவங்களும் தான். பாருங்கள், இப்போ அவங்களுக்கு அடுத்த 2 சூரை மீன் சின்ன சைஸு சூரை வாங்கியிருக்காங்க. வாங்கினவங்க கொண்டு கொடுத்தாச்சு. இதுவுமே நம்ம பர்சனலாக வெட்டி கொடுக்குறது தான், நம்ம வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக, வியாபாரத்துக்காக இல்லை. அவங்கள்ட்ட இருக்கிற அந்த 2 சூரை மீனை 300 ரூபான்னு ஒருத்தர் வாங்கிட்டு கொடுக்குறாரு. எப்போவுமே மீன், இந்த வெலை மீன், பாறை மீன் இதுக்கு தான் கொஞ்சம் விலை. சூரை மீன் விலை குறைவாக தான் இருக்குது. இந்த 2 சூரை மீனை 300 ரூபான்னு ஒருத்தங்க வாங்கி வெட்டுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன செல்லு அந்த சொரவெல்லாம் எடுத்து வைப்பாங்க. இவர் தான் வெட்டி கொடுப்பார். இது மாதிரி நீங்களும் தேவைன்னா இவங்கள்ட்ட கொண்டு கொடுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.